ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது பாசிசி வீடியோஸ் ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். சப்ஜெக்ட் ஓப்பன் எலெக்டிவ் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங், சப்ஜெக்ட் கோட் CME 397. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாசிசியின் எஸ்சினா சர்ஃபேஸ் இன்ஜினியரிங். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் குரூப் சாட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் குரூப் சாட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ். பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் CME 397, சப்ஜெக்ட் நேம் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங். ஸோ சப்ஜெக்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுறீங்க ஓப்பன் எலக்டிவில், தேர்ட் இயரில், குறிப்பாக 21 ரெகுலேஷனில். அதனால் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்கிறோம். எந்த மாதிரி கொஷின் வரும்னு தெரில, இருந்தாலும் நம்மளோட நாலேஜில் பேஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் வைஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேசஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன். அது நிறைய டாபிக் இருக்குது. இந்த போல்டு பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய டாபிக், இங்கே கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரஃப்னஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. அப்புறம் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் ஜெனரலாக கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் பெரிய டாப்பிக்கு, அதனால் இது வந்து நம்ம ஒரு ஆஃப் வச்சுக்கலாம். ரஃப்னஸ் பேராமீட்டர் அண்ட் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் பெரிய டாபிக், அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கோ, ரொம்ப அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கோ, அதை படிக்காமல் எதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் படிங்க. இப்போ சிலபஸில் இந்த சர்ஃபேஸ் பேராமீட்டர் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் டீட்டெயிலாக இல்லை. அதனால் இதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஷின் வரும்போது அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் சைடில் நம்ம வந்தோம்னா டாபிக் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் படிக்கிறத விட ஃப்ரிக்ஷன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த டாபிக் தான் படிக்கணும், கண்டிப்பாக கொஷின் வருன்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் சைடில் வந்தோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதனால கிரியேட் ஆகுது, எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த லாஸ் சொல்லும் போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லா படிக்கணும், ரோலிங் ஃப்ரிக்ஷனோட லா படிக்கணும். ரோலிங் வித் டைனமிக் ஃப்ரிக்ஷன் வரும். இது ரெண்டுக்கு ஒரு கம்பேரிசன் கேட்கலாம். அடுத்து வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஷின் வந்து இதில் ஸ்டிக் ஸ்லிப் ஃபினாமினனை பற்றி கேட்கலாம். இது இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸ்டிக் ஸ்லிப் ஃபினாமினன். அடுத்து ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல், இதுலேயும் கம்பேரிசன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ஃப்ரிக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கலாம். அந்த கண்டிஷனில் ஃப்ரிக்ஷன் எப்படி பிஹேவ் ஆகும், சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். இதில் ஃப்ரிக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து தெர்மல் கன்சிடரேஷன்ஸ் இன் ஸ்லைடிங் கான்டாக்ட். ஸ்லைட் ஆகும்போது தெர்மல் கன்சிடரேஷன் இருக்குன்னா அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிங்க. இதெல்லாம் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். போல்டு பண்ணதில் இந்த ஃப்ரிக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் மேலே இருக்கிற டாபிக் படிக்கலாம். சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட்டில் அந்த ரஃப்னஸ் பேராமீட்டரும் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் நீங்கள் படிக்கலாம். யூனிட் 2 வந்து வியரில் நம்ம 3 டாப்பிக்கை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் வியர், என்னென்ன லாஸ் இருக்குன்னு பார்த்துங்க. வியர் எப்படி கிரியேட் ஆகுது, என்னென்ன லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது டைப்ஸ் ஆஃப் வியர் மெக்கானிசம், இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் வியர் மெக்கானிசம், என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு மெக்கானிசம் டயக்ராம் நீட்டாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வியர் டெப்ரிஸ் அனாலிசிஸ், இது ஒரு முக்கியமான கொஷின், இது கண்டிப்பாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு வியர் டெப்ரிஸ் அனாலிசிஸ் படிங்க, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வியர் மெக்கானிசம், அப்புறம் லாஸ் ஆஃப் வியர். நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் வியர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ன லான்னு சொல்லி கொஷின் வரலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து தியரிட்டிக்கல் வியர் மாடல்ஸ். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷனாகவும் இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஜென்ரலைஸ் ஈக்குவேஷன் கேட்கலாம். இந்த மாடலுக்கு ஈக்குவேஷன் கேட்கணும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 டாப்பிக்கில் இந்த தியரிட்டிக்கல் வியர் மாடல் ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து வியர் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இந்த ஒரு டாபிக். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஃப்ரிக்ஷன் அண்ட் வியர் மெஷர்மெண்ட்ஸ். மொத்தம் 3 டாப்பிக்கில் ஏதாச்சும் சின்ன டாபிக் பார்த்துக்குங்க. இந்த தியரிட்டிக்கல் வியர் மாடல் எப்படி கொஸ்டின் வரும்னு தெரில, அதில் இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற டாபிக் ஈஸியாக எடுத்து படிச்சுக்குங்க. அடுத்து யூனிட் 3 வந்து கரோஷன். இந்த கரோஷன் எடுத்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கரோஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்கே டைப்ஸ் வருதோ 2 மார்க் கேட்கலாம், 4 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் கரோஷன் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் எனி1 எனி2 கேட்கலாம். அடுத்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கரோஷன். ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், அதே மாதிரி கரோஷன் இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கணும். அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி சர்டிஃபிகேட் தான் அது. அதனால் கொஷினில் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறது வந்து நீ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பண்ணுங்கள். இந்த கரோஷன் டாபிக் வரும்போது கண்டிப்பாக கெமிக்கல் கம்போசிஷன் வரும், கெமிக்கல் ஃபார்முலா வரும். அந்த கெமிக்கல் ஃபார்முலாவும் முடிஞ்சால் படிச்சிருங்க. அடுத்து டெஸ்டிங் ஆஃப் கரோஷன். டெஸ்டிங் ஆஃப் கரோஷன்னா நமக்கு வந்து அதில் 3 டாப்பிக்கை டிவைட் பண்ணலாம்.
3 டாபிக் அதுக்கு சப்டிவிஷன் இருக்குது. அதில் இன் சர்வீஸ் மானிட்டரிங், சிமுலேட்டட் சர்வீஸ், லெபார்டரி டெஸ்டிங், 3மே டெஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள தான் வரும். ஸோ இந்த எல்லா டாபிக் இது எல்லாமே ஒரு பார்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இன்னும் இதில் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹாஃபில் ப்ரீவென்ஷன் ஆஃப் கரோஷன் அதை பற்றி படிக்கலாம். இந்த ப்ரீவென்ஷன் ஆஃப் கரோஷன், எப்படி கரோஷன் ப்ரீவென்ட் பண்ணலாம் படிச்சுட்டு என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணலாம், அது எப்படி கரோஷன் அகேன்ஸ்டாக இருக்குது மெட்டீரியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து ஆல்டர்னேட் ஆஃப் என்வரான்மெண்ட் டிசைன், அதுக்கு நம்ம பார்க்குறோம் கரோல் ஆகுதுன்னா ஆல்டர்னேட் என்ன பண்ணணும், அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு டிசைன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கேத்தோடிக் அண்ட் ஆனோடிக் ப்ரொடெக்ஷன், கேத்தோட் ஆனோடிக் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி தியரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். இந்த ஹாஃப் இதாக இப்போ படிச்சுங்க. இன்னொரு ஹாஃப் கண்டிப்பாக 2 ஹாஃப் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு ஹாஃப் நல்லா பார்த்துக்குங்க, ஒரு ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. அடுத்து இன்னொன்று ஒரு டாபிக் விட்டாச்சு, கரோஷன் இன்கிபிட்டர்ஸ். இதுவுமே வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, இந்த கேத்தோடிக் அண்ட் ஆனோடிக் ப்ரொடக்ஷனில் கடைசியாக பார்க்க வேண்டிய டாபிக் வந்து அதுக்கப்புறம் டாபிக் வந்து கரோஷன் இன்கிபிட்டர்ஸ். ஸோ அது வந்து யூனிட் 3 வரைக்கும். யூனிட் 4 வந்தோன்னா சர்ஃபேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹெட்டிங். இதில் நம்ம வந்து மொத்தமாக ஒரு 4 டாபிக் டிவைட் பண்ணலாம். இந்த 4 டாப்பிக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் வச்சு. சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, சர்ஃபேஸ் வந்து ஹைப்பர்போலிக்காக இருந்தால் அது ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், சூப்பர் ஹைப்பர்போலிக்னா எப்படி இருக்கும், ஹைட்ரோபிலிக் அப்படின்னா எப்படி இருக்கும், 3க்குமே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது 2 மார்க் கேட்கலாம், இல்லை 8 மார்க் கேட்கலாம். அடுத்து சர்ஃபேஸ் மெட்டாலஜி. இந்த சர்ஃபேஸ் மெட்டாலஜியில் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரலாக படிச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னிக், மெட்டாலஜியில் கோட்டிங் டெக்னிக். என்னென்ன கோட்டிங் டெக்னிக் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் 3 டெக்னிக் இருக்குது. பிவிடி, சிவிடி, ஃபிசிக்கல் சிவிடி. உங்களுக்கு கொஸ்டினில் பிவிடின்னு தான் இருக்கும், சிவிடின்னு தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் இருக்காது. அதனால் ஃபுல் ஃபார்ம் படிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. பிவிடி அப்படின்னா ஃபிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன், சிவிடி அப்படின்னா கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன், ஃபிசிக்கல் சிவிடி அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு பார்ட்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் பார்ட் வந்து சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னிக். இன்னொரு பார்ட் வந்து பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டு அயன் இம்ப்ளான்டேஷன். அதில் சர்ஃபேஸ் வெல்டிங் கேட்கலாம், சர்ஃபேஸ் வெல்டிங், தெர்மல் ஸ்ப்ரேயிங், லேசர் சர்ஃபேஸ் ஹார்டனிங் அலாயிங். இது ஒரு பார்ட். அடுத்து லாஸ்ட் பார்ட் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ் இன் கோட்டிங் டெக்னாலஜி. இந்த கோட்டிங் நியூ ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய டிஎல்சி, சிஎன்சி நிறையா இருக்குது. இதில் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி டயக்ராமோட படிச்சிருக்கணும். இப்போ டிஎல்சி அப்படின்னா இது முன்னாடி சொல்கிற கொஸ்டினில் வந்து டிஎல்சின்னு தான் இருக்கும், இது ஃபுல் ஃபார்ம் இருக்காது. சரிங்களா? டிஎல்சி அப்படின்னா டைமண்ட் லைக் கார்பன் கோட்டிங். சிஎன்சினா கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில் ஜென்ரலாக சிஎன்சி அப்படி தோணும். இதில் சிஎன்சி அப்படின்னா செல்லுலோஸ் நானோ கிறிஸ்டல்ஸ். திக் கோட்டிங்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நானோ இன்ஜினியர் கோட்டிங், அது என்ன மெக்கானிசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதர் கோட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் கோட்டிங். ஸோ இதுதான் வந்து நம்ம 4 டாப்பிக்காக பார்த்துருக்கோம். இந்த 4 டாப்பிக்கில் ஏதாச்சும் 3 டாபிக் நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். சரிங்களா? எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு படிங்க. யூனிட் 5 அதனால் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். இதில் நம்ம வந்து ஒரு 2-3 பார்ட்டாக இது டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஹை அண்ட் லோ ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்ஸ். இது ஜென்ரலாக மெட்டீரியலை பற்றி நீங்கள் எழுதணும். நீங்கள் செலெக்ஷன் மெட்டீரியல் படிக்கும்போது இதை பற்றி படிச்சிருப்பீங்க. அது அட்வான்ஸ்ட் அலாய்ஸ். இந்த அட்வான்ஸ் அலாய்ஸில் என்னென்ன அலாய் வரும்னா, சூப்பர் அலாய் வரும், டைட்டானியம் அலாய். சில சமயம் டைட்டானியம் சூப்பர் அலாய் சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் அலாய் என்னென்ன இருக்குது, டைட்டானியம் அலாய்ஸ், மெக்னீஷியம் அலாய்ஸ், அலுமினியம் அலாய்ஸ், நிக்கல் பேஸ்டு அலாய்ஸ். இந்தமாதிரி அலாய்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அப்ளிகேஷன் சேர்த்து படிக்கணும். டைட்டானியம் என்ன அப்ளிகேஷன் யூஸ் ஆகும், எங்கே யூஸ் ஆகும், அதில் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதில் சர்ஃபேஸ் பிஹேவியர் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், வந்து எல்லாத்தையும் நீங்கள் எல்லா ப்ராப்ளம் படிக்கணும். இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க கம்பேரிசன் கேட்கலாம். டைட்டானியம் அலாய்க்கு மெக்னீஷியம் கம்பேரிசன் என்ன, டைட்டானியம் அலாய் எந்த இதில் யூஸ் ஆகுது, இல்லை ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரு ராக்கெட்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க போகிறாங்க, வைக்க போகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க, எந்த மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவீங்களோட கேட்கலாம். அடுத்து வந்து செராமிக்ஸ் அண்ட் பாலிமர்ஸ். இது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இது இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் மெட்டாலஜியில் நீங்கள் யூனிட் 3 and 4 நினைக்கிறேன், அந்த யூனிட்டில் படிச்சிருப்பீங்க நீங்கள். செராமிக்ஸ் அண்ட் பாலிமர் பெரிய டாப்பிக்கு. சரிங்களா? இதில் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செராமிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பயோ மெட்டீரியல்ஸ், பயோ ட்ரைபாலஜி, நானோ ட்ரைபாலஜி. ஸோ மொத்தம் நமக்கு 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு 2 டாபிக் எது ஈஸியாக தெரியுமோ அந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும். நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ப்ரெடிக்ஷன் தான், இப்படி தான் கேட்பாங்க அப்படின்ட்டு.
இன்னொன்று எலக்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர்லாம் கேட்குது இல்லை, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து பயோ ட்ரைபாலஜி மட்டும் எடுத்து கூட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் பயோ ட்ரைபாலஜி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். கரெக்டாக அவங்க நாம்ஸ் படி ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்படி கேட்கக்கூடாது. ஆனால் அப்படி கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அதை நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு. சரிங்களா? அதனால் வந்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஒவ்வொரு பார்ட் சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், சில வீடியோ 4 பார்ட் இருக்குது, சில வீடியோ 3 பார்ட் இருக்குது. அதில் ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் முக்கியம், பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதணும், நீட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அனலைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.